ஆனா இப்படிலாம் யாரையும் அசிங்கப்படுத்தவே கூடாது. என்ன சத்தம்? இன்னைக்கு என்னத்த போட்டு உடைச்சீங்க? தாத்தா தெரியாம கை தவறி சாப்பாட்டை கீழே போட்டாருப்பா. இன்னைக்கு நான் சும்மா விடுறதா இல்ல. தினமும் ஒரு பவுல் உடைக்கிறது தான் உன்னோட வேலையா? காசு என்ன மரத்திலே காய்க்குது? டெய்லி உனக்கு நான் புதுசு வாங்கி தரணுமா? அப்பா தாத்தாவை திட்டாதீங்க. அவருக்கு 2 நாளா உடம்பு சரியில்லை. அதனாலதான் அவரால சரியா பிடிக்க கூட முடியல. தெரியாம தான் கை தவறி கீழே விழுந்துச்சு. நீ உன் வாயை மூடுடா. உனக்கு என்னடா தெரியும் காசோட அருமை? போய் சாப்பிடுற வேலையை பாருடா. இப்படி மனசாட்சி இல்லாம பேசுறாரு. இந்த பையன் வேற. மரியாதையா இத சீக்கிரம் சுத்தம் பண்ணுங்க, புரியுதா? என்கிட்டயும் காசு இருக்கு. நான் ரிமோட் கார் வாங்க சேர்த்து வச்சிருக்கேன்ல. நில்றா, எங்கடா சாப்பிடாம இவ்ளோ வேகமா போற? நீங்க வாங்கி தந்ததால தானே தாத்தாவை இப்படி திட்டுறீங்க. நான் என் காசுல வாங்கி தரேன். அப்ப யாருமே அவர் திட்ட முடியாது. காசு கூட நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். முதல்ல தாத்தாவுக்கு ஒரு நல்ல பவுலா வாங்கி தரணும். இத வாங்கலாமா? வேணாம், இதுதான் கீழே போட்டா ஈஸியா உடையுது. உடையாத மாதிரி நல்லதா வாங்கிக்கலாம். இது நல்லா இருக்கு. எதுக்கும் 2ஆ வாங்கிட்டு போயிடலாம். தாத்தா இங்க பாருங்க, உங்களுக்கு நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. அதெல்லாம் கீழே போடுங்க, நான் அப்புறமா சுத்தம் பண்ணிக்கிறேன். அப்பா பேசியதை நினைச்சு நீங்க எதுவும் கஷ்டப்படாதீங்க தாத்தா. கைய ஒழுங்கா காட்டுங்க. இதுக்கு அப்புறம் நீங்களே கீழே போட்டாலும் உடைஞ்சு போகாத மாதிரி 2 பவுல் வாங்கிட்டேன். இப்ப சந்தோஷமா தாத்தா? கூப்பிட நிக்காம எங்கடா ஓடுன? நீங்க தான் எப்ப பாரு தாத்தாவை திட்டிட்டே இருக்கீங்க. அதனால நானே என் காசுல 2 பவுல் உடையாத மாதிரி வாங்கிட்டு வந்துட்டேன்பா. இதெல்லாம் வாங்க காசு உனக்கு எங்க இருந்துடா வந்துச்சு? நான் சேர்த்து வச்சிருந்த காசை வச்சு வாங்கினேன்பா. தயவு செஞ்சு இதுக்கப்புறம் தாத்தாவை திட்டாதீங்கப்பா. நம்மளை விட்டா அவருக்கு யாருப்பா இருக்கா? நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க தாத்தா, உங்களுக்கு நான் இருக்கேன். கடைசியில இந்த புள்ளையோட நல்ல மனசை பாராட்டி யாருமே வீடியோ லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டாங்க.